இது வந்து எங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்பட்டிருக்கிற கடமை. இதை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். இதை பத்தி எங்களுக்கு யாரும் சொல்ல அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க உச்ச நீதிமன்றத்துக்கே சொல்லியாச்சு. நீங்க குற்றச்சாட்டு வச்சீங்கன்னு சொன்னா அதுக்கு ஏதாவது ஆதாரம் வேணும். ப்ரூவ் பண்ண முடியக்கூடிய ஆதாரங்கள் இருந்ததுன்னா நீங்க சொல்லுங்க, அதெல்லாம் சொல்லாதீங்க. உதயநிதியோ மு.க. ஸ்டாலினோ அங்க போறதுனால அவங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. முதல்வர் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. நஷ்டம் வேணா இருக்கலாம். மக்கள் தொகையில 85% இருக்கிற இந்துக்களை கொல்லுவேன், கொசு மாதிரி கொல்லுவேன் அப்படின்னு சொன்ன போது இவர் எங்க போனாருங்கிறது தெரியல. பீகார்ல காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணிச்சுன்னு நீங்க சொல்றீங்க? அந்த வாக்காளர் அதிகார யாத்திரையை தவிர வேற ஏதாவது உருப்படியா பண்ணிருக்குதா? அதற்காக உழைப்பவர்கள் ஜாஸ்தி கிடையாது, பணம் போடுறவங்க ஜாஸ்தி கிடையாது. எல்லாமே பண்ண வேண்டியது லாலு பிரசாத் யாதவுடைய மகன் தேஜஸ்வி யாதவ் தான் பண்ணி ஆகணும். போஸ்டர் ஓட்டுறது கூட ஆள் கிடையாது. என்ன பேசுறீங்க நீங்க காங்கிரஸுக்கு? அந்த அளவுக்கு கட்சியை வச்சுக்கிட்டு இவங்க பாட்டுக்கு 50-50 கொடு அப்படின்னு சொன்னா அந்த காலத்து கருணாநிதியா? ஏதாவது உருப்படியா அவங்க பேர் சொல்ற மாதிரியான ஒரு திட்டம் அவங்க கொண்டு வந்தாங்களா? ஊழல் எவ்வளவு மலிஞ்சிருந்தது நீங்க திங்க் பண்ணி பாருங்க. 5 இடங்கள்ல திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், இந்த 5 இடம் பார்த்த உடனே டிஎம்கே ஆடி போச்சு. நீதிபதி அவர்களே, நான் கேட்கிறேன், நெறிமுறைகளை வகுங்க. இந்த மாதிரி பிரச்சார கூட்டத்துல எல்லாம் வந்து செத்து போகுதுங்க. நீங்க என்னன்னா அவனுக்கு தலைமை பண்பு இல்லைங்கிறீங்க. இது எந்த மாதிரியான கட்சி அப்படிங்கிறீங்க? இதெல்லாம் ஒரு நீதிபதி கேட்க வேண்டிய கேள்வியா மேடம்? கர்நாடகால ஒரு நீதிபதி என்ன பண்ணாரு, ஒரு பெண் வக்கீல் கிட்ட அவங்கள பத்தி உங்களுக்கு நல்லா தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. தெரியும். ஆமா, உங்களுக்கு அவங்கள பத்தி ரொம்ப நல்லா தெரியும். அவர் என்ன, அவருடைய அண்டர்வேர் என்ன கலருங்க கூட உங்களுக்கு தெரியும் போல் இருக்கே அப்படின்னாரு. உனக்கு அதை கேட்டிருக்காங்களா? கேட்கல. என்ன வந்திருக்கோ அந்த வழக்கை மட்டும், அது வழக்கு சம்பந்தப்பட்ட ஒரு அறிக்கை மட்டும் கொடுத்தா போறாதா? ஆர்டர் மட்டும் கொடுத்தா போறாதா? தேவை எல்லாமே எதுக்கு? இந்த நாக்கு இருக்குங்கிறதுனால வாடகைக்கு விடுறீங்களா? வாய் இருக்குன்னு வாடகைக்கு விடுறீங்களா? தேவையில்லாத சமாச்சாரம் தானே. ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ singleteacherschools.org இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர், துக்ளக் வாசகர் வாசுதேவன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னாவே இந்த ஓட்சோரி அப்படிங்கிறது தான். ஏன்னா எல்லாரும் கரூர் சம்பவம் வந்ததுனால இந்த ஓட்சோரியை மறந்துட்டாங்க நான் நினைக்கிறேன். இருந்தாலும் பீகார் எலெக்ஷன் வந்து இப்போ சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதற்கான தேர்தல் அறிவிப்பு இன்று அறிவிக்கப்படுவதாக தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருந்தது. இதுல வந்து 17 நடைமுறைகளை, புதிய நடைமுறைகளை அறிவிக்க போறதாகவும் தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அவர்கள் சொல்லியிருந்தாரு. சார், இதுல இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்காமல் 4 மணிக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வரைக்கும் அறிவிக்கவே இல்லை. என்ன காரணம்? அடுத்த கட்ட நடவடிக்கை தேர்தல் ஆணையம் என்ன செய்யும்? 4 மணிக்கு ஒரு தேர்தல் கமிஷனர் வந்து 4 மணிக்கு ஆரம்பிச்சாரு. 4:30 மணி வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு இப்போ வரைக்கும் அவர் அந்த ஷெடியூல் வந்து கொடுக்கவே இல்லை. எந்தெந்த தேதிகள் எலெக்ஷன் நடத்தப்படும் அப்படிங்கிறத கொடுக்கல. அதுக்கு முன்னால என்னென்ன ப்ரிப்பரேஷன் இருந்தது, அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கிறத பத்தி ரொம்ப டீட்டெயிலா சொல்லிருக்கிறாங்க. அது காரணம் என்ன தெரியுமா? இந்த ஓட் சோரி, அதாவது வாக்கு திருட்டு அப்படிங்கிற இந்த ராகுல் காந்தி தேஜஸ்வி யாதவனுடைய அந்த குற்றச்சாட்டுகள் தான், வேற எதுவும் இல்லை. இதுக்கு முன்னாலேயே கூட அவங்க வந்து ரொம்ப பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தாங்க. வாக்கு திருட்டு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, அது சாதாரணமான சீர்திருத்தம் தான். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில நாங்க வந்து இதை ரெகுலரா பண்ண வேண்டியதுதான். அதனால இது வந்து எங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்பட்டிருக்கிற கடமை. இதை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். இதை பத்தி எங்களுக்கு யாரும் சொல்ல அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க உச்ச நீதிமன்றத்துக்கே சொல்லியாச்சு. உச்ச நீதிமன்றத்துக்கே அவங்க வந்து இன்டைரக்டா சொல்லிட்டாங்க, நீங்க தலையிடாதீங்க, இது வந்து எங்களுடைய வேலை, எக்ஸ்க்ளூசிவ் வேலை எங்களுக்கு, நாங்க தான் இதை பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதனால இப்போ என்ன, அவங்களுக்கு ஒரு 65 லட்சம் வாக்காளர்கள் அதுல நீக்கப்பட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3,70,000 பெண்களும் 3,70,70,000 பெண்களும் 4 கோடி ஆண் வாக்காளர்களும் இருக்கிறாங்க.
அதுல நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது கிட்டத்தட்ட ஒரு 165 தொகுதிகள்ல பெண் வாக்காளர்கள் தான் அங்க அதிகம். அதனால இதுவே ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரிதான் நான், அதாவது பெண்கள் வாக்காளர்கள் எங்க இருக்கிறாங்களோ, பெண்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறார்கள் அப்படிங்கிறத டிசைட் பண்றாங்க இல்லையா. அதனால இந்த தொகுதிகள்ல அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு டிசைசிவ் ஃபேக்டரா இருக்கும், நிர்ணயிக்கக்கூடிய முடிவுகளை நிர்ணயிக்கக்கூடிய தொகுதிகளாக இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். ஆல் செட் அண்ட் டன் இன்னைக்கு வந்து தலைமை தேர்தல் ஆணையர் ரொம்ப அழகா அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காரோங்கிறத எந்தவித சந்தேகத்துக்கும் இல்லாம வந்து கிளியரா பண்ணிட்டாரு. அதுலயே அவர் வந்து ஹெல்ப் லைனு மற்ற எண்கள்லாம் கொடுத்துருக்கிறாரு. அந்த எண்கள்ல நம்மளுக்கு ஏதாவது கிளாரிபிகேஷன் வேணும்னா அதை கேட்டுக்கிட்டே போகலாம். இது வந்து ஒரு தொடர்ச்சியா அடுத்த ஒரு 30 நாட்கள் தொடர்ச்சியா நடக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம். அதாவது பீகார் எலெக்ஷன்னா ஒரு மாடல் எலெக்ஷன் மாதிரி கொண்டு வரணும் அப்படின்ட்டு அவங்க பாக்குறாங்க. அதுக்கு காரணமே ராகுல் காந்தி எடுத்த அந்த ஒரு குற்றச்சாட்டு தான். அந்த குற்றச்சாட்டுல தம் இருக்கல, அந்த குற்றச்சாட்டுல உண்மை இருக்கலங்கிறது வேற விஷயம். ஆனா அதை தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள்லாம் வந்துட்டு இருந்தது. அதாவது சமூக வலைதளங்கள்ல என்ன மாதிரி அரசியல் விமர்சகர்கள்லாம் அப்படியே பாதியா டிவைட் ஆயிட்டாங்க. பாதி பேர் ராகுல் காந்தி சொன்னது கரெக்ட்ன்றாங்க, பாதி பேர் தேர்தல் ஆணையம் சொன்னது கரெக்ட் அப்படின்றாங்க. நான் வந்து தேர்தல் ஆணையம் சைட்ல தான் இருக்கிறேன். ஏன்னா ராகுல் காந்தி சைட்ல ஏன் இல்லை அப்படின்னா, அவர் சொன்னது அவருடைய குற்றச்சாட்டுகள்லாம் நிரூபிக்கக்கூடிய வகையிலேயே கிடையாது. 4 வாக்காளர்கள் அட்டை வச்சிருந்தாங்க. 4 வாக்காளர்கள் அட்டை வச்சுக்கிட்டு 4 இடத்தையும் பிஜேபிக்கு தான் போட்டாங்கன்னு சொல்லிட்டு அவரால் ப்ரூவ் பண்ண முடியுமா? தேர்தல் ஆணையமே இதை ப்ரூவ் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்க குற்றச்சாட்டு வச்சீங்கன்னு சொன்னா அதுக்கு ஏதாவது ஆதாரம் வேணும். ப்ரூவ் பண்ண முடியக்கூடிய ஆதாரங்கள் இருந்ததுன்னா நீங்க சொல்லுங்க, அதெல்லாம் சொல்லாதீங்க. பீகார் இஸ் கோயிங் டு பி த மாடல் எலெக்ஷன் ஃபார் த என்டையர் கண்ட்ரி. இதுக்கப்புறமா தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம் 4 இடத்துலயும் வரும். கண்டிப்பா சார். இப்போ இந்த தேர்தல் வந்து தேர்தல்ல கண்டிப்பா காங்கிரஸ் வராது அப்படின்னு நீங்க வந்து கான்பிடென்டா சொல்றீங்க. ஆனா காங்கிரஸ் வரதுக்கான எல்லா வேலைகளுமே காங்கிரஸ் செய்திருப்பதாக, கண்டிப்பா ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையில காங்கிரஸ் தலைமை இருக்கு. ஆனா இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி தமிழகத்துல இருந்து உதயநிதி வந்தாரு, அந்த தேர்தல தோத்துட்டாங்க. அடுத்தது வந்து ஸ்டாலின் வந்திருக்காரு. இந்த தேர்தல் எப்படி வெற்றி கூட்டும்னு நினைக்கிறீங்களா? அப்சல்யூட்லி நாட். உதயநிதியோ முக ஸ்டாலினோ அங்க போறதுனால அவங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. முதல்வர் பிரச்சாரம் பண்ணிருக்காரு. நஷ்டம் வேணா இருக்கலாம். ஏன்னா உதயநிதி வந்து சனாதனத்தை எதிர்ப்பேன் அப்படிங்க, ஒழிப்பேன், கொசு மாதிரி ஒழிச்சு கட்டுவேன் அப்படின்னா இருப்பாருங்க. அதாவது மறைமுகமாக என்ன அதுக்கு அர்த்தம் அப்படின்னா, கொசு வண்டியெல்லாம் போகும் இருக்கு கார்பரேஷன்ல புகை போட்டுக்கிட்டு, அந்த புகை போட்டு கொசுக்களை கொல்ற மாதிரி இந்துக்கள் கொல்லப்படுவார்கள் ஒரு காலத்துல. இப்போ இல்ல, நாளைக்கு, மற்ற நாளைக்கு இல்ல, நாளன்னைக்கு இல்ல, ஒரு காலத்துல கொல்லப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியா கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு. ஆதவ் அர்ஜுனாவுக்கு வந்து இவ்வளவு கண்டனம் தெரிவிச்ச அந்த செந்தில்குமார் நீதிபதி உதயநிதி இந்த மாதிரி மற்றவங்களை உசுப்பி விடும்போது, அதாவது ஒரு மிகப்பெரிய சமுதாயம் 85% இருக்கிற மக்கள் தொகையில 85% இருக்கிற இந்துக்களை கொல்லுவேன், கொசு மாதிரி கொல்லுவேன் அப்படின்னு சொன்ன போது இவர் எங்க போனாருங்கிறது தெரியல. பீகார்ல காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணிச்சுன்னு நீங்க சொல்றீங்க? அந்த வாக்காளர் அதிகார யாத்திரையை தவிர வேற ஏதாவது உருப்படியா பண்ணிருக்குதா? உங்களுக்கு விஷயம் தெரியுமா? 2020 எலெக்ஷன்ல, 2024 எலெக்ஷன்ல அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன? 2020 எலெக்ஷன்ல அவங்க வந்து 70 சீட்டுக்கு வாங்கிக்கிறாங்க ராஷ்டிரிய ஜனதா தள் கூட்டணியில, மகா கட்பந்தன் கூட்டணியில. அதுல 19 இடங்கள்ல தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. அப்பவே அவர் வந்து தேஜஸ்வி யாதவ் சொல்றாரு, நீங்க உங்களுடைய வெற்றி விகிதம், அதாவது ஸ்ட்ரைக் ரேட் வந்து ரொம்ப கம்மியா போச்சு, அதனாலதான் நம்மளுக்கு வந்து அறுதி பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்ட்டு அவர் அப்பவே சொல்றாரு. அதே மாதிரி இதுல 2024 எலெக்ஷன்லயும் பாருங்க, 9 இடத்துல 3 இடங்கள்ல தான் அவர் ஜெயிக்கிறாங்க. ஓட் பர்சன்ட் 9.2% தான். 1% அதிகமானாலும் கூட, அதாவது 2019க்கும் 2024க்கும் 1% வாக்கு விகிதம் அதிகமானாலும் கூட அவங்களுக்கு வந்து குறைவான வெற்றி தான் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். மூணாவது அங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த கூட்டணிக்குள்ள என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி அதிகமான இடங்களை கேட்க ஆசைப்படுகிறது. முதல்ல 70 இடங்கள், 2020 70 இடங்கள் வாங்கினாங்க, 19 ஜெயிச்சாங்க. ஆனா இந்த ட்ரிப்பு அவங்க வந்து 117, அதாவது 117ல 122
ஆஃப் மார்க் 121, 121, அவங்க 123 அந்த மாதிரி, என்ன 243 இருக்குது அங்க. அந்த மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க, ஈக்குவலா வரணும் அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா தேஜஸ்வி யாதவுக்கு அவங்க மேல ஃபுல் நம்பிக்கை கிடையாது. ஏன்னா அந்த பார்ட்டி ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி இருக்கு, தொண்டர்கள் ஜாஸ்தி கிடையாது, அதற்காக உழைப்பவர்கள் ஜாஸ்தி கிடையாது, பணம் போடுறவங்க ஜாஸ்தி கிடையாது. எல்லாமே பண்ண வேண்டியது லல்லு பிரசாத் யாதவுடைய மகன் தேஜஸ்வி யாதவ் தான் பண்ணி ஆகணும். அவங்க தான் செலவு பண்ணணும், அவங்க தான் வந்து போஸ்டர் ஓட்டுறது கூட ஆள் கிடையாது. என்ன பேசுறீங்க நீங்க காங்கிரஸுக்கு? அந்த அளவுக்கு கட்சியை வச்சுக்கிட்டு இவங்க பாட்டுக்கு 50-50 கொடு அப்படின்னு சொன்னா, அந்த காலத்து கருணாநிதியா? அந்த காலத்து கருணாநிதி எப்படியாவது எம்ஜிஆர் ஒழிக்கணும்ட்டு இந்திரா காந்தியை கூப்பிட்டு 50-50 வச்சுக்கலாம் அப்படின்னாரு. அப்படியே ரெண்டு கட்சியும் மூழ்கி போச்சு எம்ஜிஆருடைய மாயையில. அதே மாதிரி இன்னைக்கு அவங்க பண்றாங்கன்னு சொன்னா, உங்களுடைய தகுதிக்கு ஏத்த மாதிரி தான் மேடம் உங்களுக்கு கிடைக்கும். உங்க தகுதி என்ன? ஆல் ஓவர் இந்தியால உங்களுக்கு என்ன பெர்சன்டேஜ் இருக்கு? பீகார்ல உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன இருக்கு? ஓகே, 2 வருஷம் நீங்க இருந்தீங்க இல்லையா? 2020 எலெக்ஷன் ஜெயிச்சுட்டு பெரிய பிரமா 178 இடங்கள்ல அவங்க ஜெயிச்சாங்க, ஆர்ஜேடி கூட கூட்டணி போட்டுட்டு. அப்போ என்னாச்சு? ஏதாவது உருப்படியா அவங்க பேர் சொல்ற மாதிரியான ஒரு திட்டம் அவங்க கொண்டு வந்தாங்களா? ஊழல் எவ்வளவு மலிஞ்சிருந்தது நீங்க திங்க் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா இண்டி கூட்டணின்னு ஆரம்பிச்சீங்க. இண்டி கூட்டணி ஆரம்பிச்சது யாரு? இவர் நிதிஷ்குமார். நிதிஷ்குமார் இண்டி கூட்டணி ஆரம்பிச்சுட்டு வித்தின் 7 months அதை விட்டு வெளியில வந்துட்டார். ஜூலை 2023 கூட்டணி ஆரம்பிக்குது. ஜனவரி 2024 நிதிஷ்குமார் அதை மனசு வெறுத்து போய் வெளியில வர்றாரு. அவரு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, கன்வீனர் அவர் தான், பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா அவரை தான் பண்ணிருக்கணும். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க? ராகுல் காந்தினாரு, இன்னொருத்தர் கார்கே அப்படின்னாரு, இன்னொருத்தர் மம்தா பானர்ஜினாங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னாங்க, நிதிஷ்குமார் பேரே மறந்து போயிட்டாங்க. ஓகே, இந்த மாதிரியான அங்க இதே கண்டிஷன்ல தான் இன்னைக்கு வந்து காங்கிரஸுக்கும் ஆர்ஜேடிக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் இருக்கு. பீகார்ல ஆஸ் ஆஃப் டுடே ஒரு இஷ்யூ கிடையாது. அதாவது நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் போயிட்டு இருக்கு. பெண்களுக்கு, மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு எல்லாம் அருமையான திட்டங்கள் போயிட்டு இருக்கு. மத்திய அரசினுடைய ஃபுல் சப்போர்ட் அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. நிதிஷ்குமார் வந்து ஆர்ஜேடி கூட கூட்டணியில இருந்து ஆட்சி அமைச்ச போது கூட, தேஜஸ்வி யாதவ் வந்து துணை முதல்வராக இருந்த போது கூட மத்திய அரசு நல்லா தான் கவனிச்சுக்கிட்டு இருக்கு. அதாவது பீகார் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இப்பவும் அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. இரட்டை இன்ஜின் சர்க்கார் மாதிரி நடந்துட்டு இருக்கும் போது நேச்சுரலி உங்களுக்கு வந்து இஷ்யூஸே கிடையாது. எந்த இஷ்யூ வச்சு நீங்க இது பண்ண போறீங்க? இவர் சொல்றாரு, தேஜஸ்வி யாதவ் சொல்றாரு, எனக்கு வந்து வயசாகிக்கிட்டு இருக்கு, நான் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆயிரணும். ஏன்னா அப்பா 7 வருஷம் சீஃப் மினிஸ்டர், அம்மா 7 வருஷம் சீஃப் மினிஸ்டர், 15 வருஷம் அதை ஆகிப்போச்சு. அடுத்து நான் தான் சீஃப் மினிஸ்டர், நீங்க அந்த சீஃப் மினிஸ்டர் முன்மொழிங்கன்னு சொல்றாரு. ஆனா காங்கிரஸ் கட்சி இஸ் நாட் வில்லிங் டு டூ தட். அதனால அவர் என்ன சொல்றாரு? 243 இடங்களையும் நாங்க தனித்து போட்டியிட போகிறோம் அப்படின்ட்டு ஒரு மிரட்டி இருக்கிறாரு. ராகுல் காந்தி வந்த பிறகு இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு இதை எப்படி எடுத்துட்டு போவார் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பட் இந்த மெயின் டைம் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அந்த மூவ்கள் நகர்வுகள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறது நீங்க பாருங்க. கரெக்டா மூவ் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க காய. தேசிய ஜனநாயக கூட்டணி வாக்குகள் ஒரு வாக்கு கூட பிரசாந்த் கிஷோருக்கு போறதுக்கான வாய்ப்பே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, தேசிய ஜனநாயக கூட்டணி மேல ஒரு எதிர்ப்பாரை வரவே இல்லை. அதாவது 20 வருஷம் சீஃப் மினிஸ்டரா இருக்கிறாரே நம்ம நிதிஷ்குமாரே, ஒரு மாதிரி சலிப்பு வந்திருக்கும், அலுப்பு வந்திருக்கும். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டா, அவர் வந்து ஆரம்பத்துல இருந்தே பெண்களுடைய பாதுகாப்பு, பெண்களுடைய நல்வாழ்வு, வளர்ச்சி திட்டங்கள், சமூக நலத்திட்டங்கள் இதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணின்னு போயிட்டு இருக்கிறாரு. அதனால அவரை இன்னைக்கு வரைக்கும் அசைச்சிக்கவே முடியாது. எங்க நிதிஷ்குமார் இருக்கிறாரோ அந்த கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கறத புதிய ஒரு ட்ரெண்ட் அங்க போய்கிட்டு இருக்கு. இந்த ட்ரிப் அவர் வந்து என்டிஏல இருக்கிறதுனால என்டிஏ தான் வெற்றி பெறும் அப்படின்னு நான் சொல்றேன். பட் இதுல நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். எல்ஜேபி, அதாவது லோக் ஜனசக்தி பார்ட்டி, ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மறைந்த ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பையன் சிராக் பாஸ்வானுடைய அந்த பார்ட்டி என்ன பண்ண போகிறது அப்படின்ட்டு, அது ஒரே ஒரு ஹிட்ச் தான் என்டிஏல இன்னைக்கு இருக்கிறது. என்டிஏக்கு தடங்கலாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு ப்ராப்ளம் அதுதான். ஆனா ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பையன் சிராக் பாஸ்வான் கண்டிப்பா என்டிஏக்குள்ளேயே தான் இருப்பார். என்டிஏக்குள்ளேயே இருந்து அவருக்கு வேண்டிய அளவுக்கு வாக்குகள் வாங்கிக்குவாரு. லாஸ்ட் இயர் என்ன ஆச்சுங்கிறத சொல்றேன். லாஸ்ட் 2020 எலெக்ஷன்ல சிராக் பாஸ்வான் தனியா நின்னாரு. 134 இடங்கள்ல அவர் தனியா போட்டி போட்டு ஒரே ஒரு இடத்துல வெற்றி பெற்றாரு.
அதன் காரணமாகத்தான் நிதிஷ்குமாரனுடைய அந்த ஜேடியு இருக்கு இல்லையா, ஜனதா தள் யுனைடெட் செக்யுலர் ஐக்கிய ஜனதா தள், அந்த ஜனதா தளம்க்கு வந்து 43 இடங்களை தான் வெற்றி பெற முடிஞ்சது அவுட் ஆஃப் 115. அதுக்கு காரணம் வந்து சிராக் பாஸ்வான். இந்த முறை சிராக் பாஸ்வான் வந்து இப்பவும் அவருக்கு நிதிஷ்குமாருக்கு ஆகிறது இல்லை. அவருக்கு சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசையா இருக்குது. ஆனா பாராளுமன்ற தொகுதிகள்ல 5க்கு 5 அவர் வின் பண்ணிட்டாரு. 5க்கு 5 அவர் வின் பண்ணிட்டாரு. ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு 6 சட்டசபை தொகுதிகள் 7ன்னு வச்சிருந்தாலும் கூட 35 தான் வரும். ஆனா அவர் வந்து 70 கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. கடைசியில நான் நரேந்திர மோடிக்கு ஹனுமான் மாதிரி அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதனால நரேந்திர மோடி என்ன சொல்லுவாரோ அதை ஏத்துக்கிட்டு அவரும் இதுல வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். மேஜரா ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல என்ன அப்படின்னு சொன்னா, இந்த 10,000 ரூபாய் கடன் தொகை அப்படின்னு ஒண்ணு கொடுக்குறாங்க பாத்தீங்களா. இப்ப சடன்லி இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. 75 லட்சம் பெண்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் செய்ய, நீங்க போய் கடை கூட வச்சுக்கலாம். கடையில ரோட்ல போயிட்டு பின்பக்கம் தோட்டத்துல விளையிற காய்கறியை வச்சுக்கிட்டு கடை கூட பண்ணலாம். அங்க ஒரு பிளாட்ஃபார்ம்ல உட்காந்துக்கலாம். 10,000 ரூபாய் அவங்க ஃப்ரீயா இப்ப கொடுத்தாச்சு. ஒரு இன்ஸ்டால்மெண்ட் போயிட்டு இருக்குது. ஓகே, இது முடிஞ்ச போறோம். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த திட்டம் விரிவாக்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. எப்படி? ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய தொழில் ஆதாரப்படி, தொழிலுடைய ஆதாரப்படி 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் வழங்கப்படும். அந்த கடன்ல வந்து எவ்வளவு இது பண்ணுவாங்க. அதாவது இலவசமா கொடுக்க போறாங்க, எவ்வளவு வசூலிக்க போறாங்கிறது அந்த திட்டம்லாம் நம்மளுக்கு இப்போ தெரியாது. ஓவர் பீரியட் ஆஃப் டைம் தான் நம்மளுக்கு தெரியும். இது வந்து ஒரு மிகப்பெரிய இமேஜினேஷன், அதாவது பெண்களுடைய மத்தியில மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இப்போ நீங்க பீகார்ல வந்து கிராமங்கள்ல நீங்க போனீங்கன்னு சொன்னா அவங்க எல்லாருமே பக்கத்துல இருக்கிற பிஜேபி ஆபீஸ்லயோ அல்லது ஜனதா தள் ஆபீஸ்லயோ போய் அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்க சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அதுல ஒரு ஈடுபாடு வந்துருச்சுங்கிறதுனால திருப்பி சொல்றேன், இந்த முறை மீண்டும் நிதிஷ்குமாரை வச்சுதான் அவங்க வந்து பயணிப்பாங்க. நிதிஷ்குமாருடைய வாக்கு விகிதம் அல்லது அவர் வெற்றி பெறும் இடங்கள் குறைவாக இருந்தாலும் கூட அவர்தான் முதல்வர்ங்கிற சொல்ற அளவுக்கு, அந்த அளவுக்கு இவங்களுக்கு தாராள மனப்பான்மை பாஜகவுக்கு இருக்கு. இவ்வளவு வருஷம் பாருங்க, பாஜகவுக்கு ஆசை இருக்காதா? ஒரு சிராக் பாஸ்வான் மாதிரி ஒரு 40 வயசு பையனுக்கு முதல்வர் ஆகணும், தேஜஸ்வி யாதவ் 40 வயசு முதல்வர் ஆகணும்னு ஆசை இருக்கும்போது 20-25 வருஷமா ஒரு முதல்வரையே பார்க்காத பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏக்களுக்கு ஆசை இருக்குமா இருக்காதா? ஆனாலும் கூட நீங்க பாருங்க, அவங்க நிதிஷ்குமாருக்கு தான் அவங்க வந்து விட்டு கொடுக்குறாங்க. கண்டிப்பா சார். இப்போ இந்த டைம்ல கண்டிப்பா நம்ம தமிழ்நாட்டையும் பார்க்கணும். ஏன்னா இப்போ பிரச்சாரம் அப்படிங்கும் பொழுது வந்து இப்போ இந்த சமயத்துல விஜய் அவர்கள் பிரச்சாரம் போயிட்டாரு, எடப்பாடி அவர்கள் பிரச்சாரம் போயிட்டாங்க, திமுகவும் அங்கங்க அவங்களுடைய பண பரிமாற்றங்களை வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க. இந்த பிரச்சாரத்துல நடந்த கரூர் இஷ்யூல விஜய்க்கு இருக்கக்கூடிய இமேஜ் வந்து பாதிக்கும் அப்படின்னு திமுக எதிர்பார்த்துச்சு. ஆனா அவரோட இமேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் ஹைப் லெவல்ல போயிருக்கிறதாக வந்து ஊடகங்கள் எல்லாமே சொல்லுது. இந்த டைம்ல இந்த எலெக்ஷன்ல விஜய் வந்து காங்கிரஸோட கூட்டணி வைப்பாரு இல்ல அதிமுகவோட கூட்டணி வைப்பாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரபரப்பான தகவல்கள் போயிட்டு இருக்கு. அடுத்ததாக விஜயினுடைய நடவடிக்கை இந்த எலெக்ஷன் மூவ்மெண்ட் கூட்டணியில எப்படி இருக்கும்னு நினைக்கலாம் சார்? இது கரூர் சம்பவம் வந்து ஒரு பெரிய சோகமான சம்பவம் தான். ஒரு விஜய் கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷத்துக்குள்ளே இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அதுவும் இந்தியாவிலேயே முதல் முறையாக நடந்திருக்கு இவ்வளவு பெரிய இன்சிடென்ட் ஒரு தேர்தல் பிரச்சாரத்துலங்கிறது ரொம்பவே தர்ம சங்கடம் தான். அவர் மனுஷன் உண்மையிலேயே ரொம்ப ஆடி போயிட்டார்ப்பா. நம்ம அதெல்லாம் நான் சஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அதாவது எந்த ஒரு தலைவனுக்குமே இந்த மாதிரி தொண்டர்கள் செத்து போயிட்டாங்கன்னு சொன்னா ரொம்ப வருத்தமா தான் இருக்கும். பயங்கரமான மன உளைச்சல் இருக்கும். இது எப்படா இதை மறக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க, எப்படா இதை சமாளிக்கணும் அப்படின்னு தெரியாம முயற்சிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இடத்துலதான் கரெக்டா அண்ணாமலை என்ன பண்ணாரு பாருங்க. 28ஆம் தேதி இலங்கையிலேருந்து திரும்பி வராரு. இலங்கையிலேருந்தே ஒரு ட்வீட் போட்டாரு. 28ஆம் தேதி வந்த உடனே பத்திரிகையாளர் சந்திப்பு. அதுதான் அண்ணாமலை. கரெக்டா எங்க தப்பு, போலீஸ்கார மூலமா இதெல்லாம் அவங்க தெரியும் கரெக்டா இது இங்கதான்டா தப்பு நடந்திருக்குது அப்படின்னுட்டு. இந்த மாதிரி எவ்வளவு பார்த்திருப்பாரு அவரு. கரெக்டா சொன்னாரு, காவல்துறையினுடைய மிஸ்டேக் தான். இன்னைக்கு வரைக்கும் காவல்துறையினுடைய மிஸ்டேக் தான். காவல்துறை யார் கையில இருக்கு? முதல்வர் கையில இருக்கு. அப்படின்னா முதல்வருடைய மிஸ்டேக். முதல்வருடைய மிஸ்டேக்னா என்ன அர்த்தம்? எகைன் அரசனுடைய தவறுகள் தான் அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் இவ்வளவு தூரம் வளருவார் அப்படின்ட்டு டிஎம்கே நினைக்கல. ஏதோ ஒரு ஜோக் பார்ட்டி போல் இருக்கு,
அணில்கள் மாதிரி எல்லாம் குழந்தைங்கள்லாம் இருக்குது அப்படின்ட்டு மரமேறி குதிக்குது, எலக்ட்ரிக் கம்பத்துல ஏறுது, போஸ்டர் மேல ஏறுது, சிலைகள் மேல ஏறுது, அதெல்லாம் ஓகே. ஆனா 5 இடங்கள்ல திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், நாகப்பட்டினம், திருவாரூர் இந்த 5 இடம் பார்த்த உடனே டிஎம்கே ஆடி போச்சு. கண்டிப்பா ஆடி போச்சு. என்ன ரஷ் அங்க. ஓகே, அது 40% பேருக்கு வாக்களிக்கும் உரிமைக்கான தகுதி வயது வரலன்னு வச்சுக்கோங்க, தொலையட்டும். பாக்கி அப்படி அவங்கள கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா கூட ஒரு மிகப்பெரிய கூட்டம் தான் அது. அவ்வளவு அபிமானிகள், ரசிகர்கள். நாளைக்கு இதை வாக்குகளா மாத்துறதுக்கான திட்டங்களையும் அவர் தீட்டி வச்சிருப்பார் அப்படின்ட்டு இவங்க நினைச்சாங்க. நீ வா கரூருக்கு, நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி ஒரு சவால் வர ஆரம்பிச்சிருச்சு. கரூர்ல போனாரு, இது மாதிரி சம்பவங்கள்லாம் ஆச்சு. ஓகே, அதுக்கப்புறமா இவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, அந்த நீதிபதி செல்வகுமார் பாருங்க, செந்தில்குமார் பாருங்க, என்னென்னலாம் பேசிட்டு இருப்பாங்க. ஆளுமை பண்பே இல்லை, தலைமை பண்பே இல்லை. தலைமை பண்பே இல்லைன்னு உங்களுடைய யாரான்னு கேட்டாங்களா? நீதிபதி அவர்களே, நான் கேட்கிறேன், நெறிமுறைகளை வகுங்க. இந்த மாதிரி பிரச்சார கூட்டத்துல எல்லாம் வந்து செத்து போகுதுங்க. நீங்க என்னன்னா அவனுக்கு தலைமை பண்பு இல்லைங்கிறீங்க. இது எந்த மாதிரியான கட்சி அப்படிங்கிறீங்க? இதெல்லாம் ஒரு நீதிபதி கேட்க வேண்டிய கேள்வியா மேடம்? அதே மாதிரி தானே நூபுர் சர்மா விஷயத்துல கேட்டாங்க. நூபுர் சர்மாவுக்கும் தேவையில்லாத த்ரெட்டு. சர் தன்சே ஜுடா அப்படின்னா தலைய கட் பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு மிரட்டல். இஸ்லாமிய கும்பல்னால, தீவிரவாதிகள்னால, தீவிரவாத சிந்தனை உள்ளவர்கள்னால மிரட்டல். அவங்க வந்து எல்லா நாடு முழுவதும் தொடுக்கப்பட்டுள்ள வழக்குகளை எல்லாம் ஒரே நீதிமன்றத்துக்கு கொண்டு வாங்கிறதுக்காக போயிருக்கிறாங்க. அதுக்கு என்ன ஏதுன்னு கூட கேட்காம, ஒன்னால் தான் இப்படி வந்துச்சு, நீ தான் வாய மூடிட்டு இருந்திருக்கணும், ஒன்னால் தான் நாடு கொந்தளிச்சு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த அம்மாக்கு எப்படி இருக்கும் பாருங்க நீங்க. அதாவது நீதிபதிகள் தங்களுடைய வரம்பை மீறி செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. நீங்க அப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி நீதித்துறையாகட்டும், நீதிபதிகளாகட்டும், அவர்களுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளாகட்டும், அவர்களுடைய கண்ணோட்டங்கள், அறிக்கைகள் எதுவா இருந்தாலும் பொதுவெளியில் விமர்சனத்திற்கு உள்ளாகும் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். அதனால்தான் திருப்பி திருப்பி சொல்றேன், நீதிபதிகள் சட்டத்தை மட்டும்தான் பார்க்கணும், அறிவுபூர்வமான விஷயங்களைத்தான் சொல்லணும், உணர்ச்சி வசப்பட்டு கொந்தளிச்சு போய் ஏதாவது உளரக்கூடாது அப்படின்னு நான் சொல்றேன். கர்நாடகால ஒரு நீதிபதி என்ன பண்ணாரு, ஒரு பெண் வக்கீல் கிட்ட அவங்கள பத்தி உங்களுக்கு நல்லா தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. தெரியும். ஆமா, உங்களுக்கு அவங்கள பத்தி ரொம்ப நல்லா தெரியும். அவர் என்ன, அவருடைய அண்டர்வேர் என்ன கலருங்க கூட உங்களுக்கு தெரியும் போல் இருக்கே அப்படின்னாரு. இந்த அளவுக்கு தரக்குறைவாக பேசக்கூடிய நீதிபதிகள் இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது இப்போ இந்த செந்தில்குமாரை பத்தி இந்த அறிவிப்பு வந்தது இல்லையா, தலைமை பண்பு இல்லை அப்படின்ட்டு அறிவிப்பு வந்தது இல்லையா, who are you to say that? அவ்வளவுதான் கேள்வி. உனக்கு அதை கேட்டிருக்காங்களா? கேட்கல. என்ன வந்திருக்கோ அந்த வழக்கை மட்டும், அது வழக்கு சம்பந்தப்பட்ட ஒரு அறிக்கை மட்டும் கொடுத்தா போறாதா, ஆர்டர் மட்டும் கொடுத்தா போறாதா? தேவை இல்லாம எதுக்கு இந்த நாக்கு இருக்குங்கிறதுனால வாடகைக்கு விடுறீங்களா, வாய் இருக்குன்னு வாடகைக்கு விடுறீங்களா? தேவையில்லாத சமாச்சாரம் தானே. இந்த மாதிரி பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா, விஜயனுடைய பிம்பம் இன்னும் அதிகமாகிக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நேச்சுரலி அதுக்காக தான் இன்னைக்கு விஜய் வெளியே வா அப்படின்னு போஸ்டர் போட்டாங்க. விஜய் வெளியே வாங்க, உட்காந்துருக்காதீங்க உள்ள அப்படின்ட்டாங்க. அதாவது மற்ற அரசியல் தலைவர்கள்லாம் கூப்பிடுறாங்க, வெளியில வா, சேர்ந்து போடுவோம், இதை நம்ம எல்லாம் சேர்ந்து போராடலாம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது இப்போ டிஎம்கேனுடைய இந்த சொதப்பல் இருக்கு இல்லையா, கரூர் சொதப்பல் நான் சொல்றேன், திட்டமிட்ட சொதப்பல் நான் சொல்லல. திட்டமிட்ட நாடகம் நிறைய பேர் சொல்றாங்க, திட்டமிட்டு செய்யப்பட்டது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஏகப்பட்ட இது ஆதாரங்கள் இருக்கு, அதை நிரூபிக்கிறதுக்கு ஏகப்பட்ட ஆதாரங்கள் இருக்கு. இவங்க என்ன நினைச்சாங்க, விஜய் வந்து அவ்வளவு உயரமா வளர மாட்டாருன்னு. ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறமா அவரை கட்டுப்படுத்தி ஆகணுமே, அதுதான் கரூர் சம்பவம் அப்படின்னு சில பேர் அதை வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா அதுவும் நம்ம நம்ப வேண்டியதா தான் இருக்கு. அன்னைக்கே அவங்க வந்து விஜய் கைது பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னா பிரச்சனை இருந்திருக்காது. 27ஆம் தேதி ராத்திரி உங்களை மாதிரி நானும் தூங்காம அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அந்த கரூர் மேட்டரை பார்த்துக்கிட்டு இருந்தேன். 12 மணி வரைக்கும். 11:30 மணிக்கு டச் டவுன் ஆகுது விஜயனுடைய பிளைட்டு. திருச்சியில இருந்து 10:30 மணிக்கு கிளம்பி 11:30 மணிக்கு இங்க டச் டவுன் ஆகுது. உடனே கைது பண்ணுவாங்க நான் எதிர்பார்த்தேன், கைது பண்ணல. அன்னைக்கே அவங்க கைது பண்ணிருந்தாங்கன்னு சொன்னா இந்த 41 சடலங்கள் கீழே விழுந்திருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே அது கரெக்ட் தாண்டான்னு சொல்ற மாதிரி ஆயிடும். அப்போ பொதுமக்களுடைய பார்வையே வேற மாதிரி இருக்கும்.
ஆதரவாளர்கள்லாம் விட்டுட்டு ஓடி போயிருப்பாங்க. தொண்டர்கள், அந்த சிறுவர்கள் எல்லாமே, இந்த ரசிகர்கள், அபிமானிகள் எல்லாமே விட்டுட்டு ஓடி இருப்பாங்க. நம்ம மேலதான் தப்பு அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு வாரம் 10 நாள்ல விஜய் குரூப் கம்ப்ளீட்டா ரீகுரூப் பண்ணிட்டாங்க. அதுக்கு டைம் கொடுத்தது யாரு? இந்த அரசு. அதத்தான் செந்தில்குமார் கேட்கிறாரு, நீங்க ஏன் கருணை காட்டுறீங்க அப்படின்னுட்டு. எந்த ஒரு விபத்து நடந்தாலும் அந்த இடத்துல நீங்க அந்த வெஹிக்கிளை சீஸ் பண்ணித்தான் ஆகணும். அந்த வெஹிக்கிளை ஏன் சீஸ் பண்ணல? இது மாதிரி பல்வேறு கேள்விகள் இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு விஜய்க்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒரு ஆப்ஷன், ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து இவர் கிறிஸ்துவர், அவங்களும் கிறிஸ்தவங்க, சோனியா காந்தி. அதனால கிறிஸ்தவர் மோரோவர் விஜய்க்கு பின்னால ஏகப்பட்ட கிறிஸ்தவ இயக்கங்கள்லாம் இருக்கு மேடம். அவங்கதான் வந்து விஜய் வந்து முன்னால தள்ளுறாங்க, போ போ அப்படின்னுட்டு. அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒத்து போயிடும். அது ஒத்து போயிடுச்சுன்னு சொன்னா தமிழக காங்கிரஸ்ல ஒரு செங்குத்தான பிளவு ஏற்படும். எப்படி? செல்வ பெருந்தகை மாதிரி சில டிஎம்கே பக்தர்கள், ஆதரவாளர்கள் தனியா பிரிஞ்சிருவாங்க. தமிழக காங்கிரஸ்ல புதிய தலைவர் ஒரு ராஜேஷ்குமாரோ இல்லைன்னா கார்த்தி சிதம்பரமோ, ஈவன் ஜோதிமணியோ, மாணிக் தாக்கூர், மாணிக்கம் தாக்கூர் எல்லாம் வந்து ஒரு நல்ல தலைமை பண்புள்ள ஒரு ஆளுதான். அவரெல்லாம் கூட வரலாம். வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா பிரிஞ்சு போயிடும். அது கூடவே விடுதலை சிறுத்தைகள் வந்துருவாங்க, கம்யூனிஸ்டுகள்லாம் வந்துருவாங்க. ஆனா இதுல என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த கூட்டணி, அதாவது விஜய், காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட், இந்த கூட்டணி வெற்றி பெறுமா அப்படின்னா நம்மளுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா விஜய்க்கு வந்து 10-15% இருக்கும். காங்கிரஸுக்கு வந்து அதிகமான இடங்கள்ல போட்டி போடும் போது அவங்களுக்கும் ஒரு 10% சாதாரணமா வந்துடும், ஒரு தோற்றம் வந்துடும். பரவாயில்ல. இல்ல சார், இப்போ காங்கிரஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய போட்டி போடக்கூடிய தொகுதிகள் எல்லாமே கம்மியா தான் திமுகவுல கிடைக்குது. இப்போ வந்து டிவிகே வரும் பொழுது அவங்களுக்கு அந்த தொகுதிகள் வந்து அதிகமா கிடைக்கும். அப்படி அவங்க ஆட்சியில வெற்றி பெற்றால் எங்களுக்கு அமைச்சரவையிலையும் பங்கு கிடைக்கும். இந்த மாதிரியான தலைமையில வந்து இந்த மாதிரி திட்டங்கள்லாம் இருக்கும் இல்லையா? அவங்களோட இமேஜ் கொஞ்சம் உடஞ்சது காங்கிரஸ் கொஞ்சம் மேல கொண்டு வரதுக்கு ஈஸியா இருக்கும். ஆமா, கண்டிப்பா. அதாவது இந்த பேட் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இப்ப செல்வ பிறந்தக்கெல்லாம் இட்ஸ் பேட் எலிமெண்ட்னு வச்சுங்களேன். ஏன்னா கட்சியை வளர்க்கறதுக்காக ஒரு வரவே இல்லை. அவரெல்லாம் ஒதுக்கிட்டீங்கன்னு சொன்னா காங்கிரஸ் கண்டிப்பா அதாவது மூப்பனாருக்கு அப்புறமா, வாழப்பாடிக்கு அப்புறமா வேற யாருமே காங்கிரஸை வளர்க்கறதுக்கு பெரிய அளவுல பாடுபடாத. எல்லாருமே வந்து டிஎம்கே, ஏடிஎம்கே கூட இருந்து ஏதோ எம்எல்ஏ ஆயிட்டா போறோம் அப்படிங்கிற. விஜய் ஏன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேருவதற்கு யோசிக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் காரணம். இஸ்லாமிய வாக்குகள், கிறிஸ்தவ வாக்குகள். பாஜக கூட நெருக்கம் காமிச்சா சிறுபான்மையினர் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோங்கிற அந்த பயம் விஜய்க்கு இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். அதனால அவர் என்ன பண்ணுவாரு? மறைமுகமா தான் இருப்பாரு. ஒரு காலத்துல இவங்க சொன்னாங்க இல்லையா, அதாவது டிஎம்கே வந்து ஏடிஎம்கே கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க, மறைமுக கூட்டணி அப்படின்னாங்க. கூட்டணியில இல்லை, ஆனாலும் மறைமுக கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பாருங்க. அதே மாதிரி கொஞ்சம் வெளிப்படையா காமிச்சுக்க விரும்ப மாட்டாரு விஜய். ஆனா அவரை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏடிஎம்கே கூட நீ வந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுவாங்க. அதனாலதான் அமித்ஷா ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு, அவரை சேர்த்துக்கணுமா சேர்த்துக்க வேண்டாமா, எந்த பொசிஷன்ல எந்த இடத்துல சேர்த்துக்கணும், எந்த நேரத்துல சேர்த்துக்கணும் அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி டிசைட் பண்ணட்டும் அப்படின்னு விட்டாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமிய புஷ் பண்றதுக்கு ஏகப்பட்ட சக்திகள் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த இடத்துல. கிருஷ்ணகிரி, தருமபுரி சைட்ல எல்லாம் எடப்பாடி பழனிசாமியினுடைய இதுல சுற்றுப்பயணத்துல ஏகப்பட்ட விஜய் ரசிகர்கள் வந்து கொடி படிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. அவங்களாவே வந்திருக்கிறாங்க, கட்சி அனுப்பல, கட்சிக்காரங்க அனுப்பல, அவங்களே வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து தொண்டர்கள் டிசைட் பண்ணக்கூடிய லெவலுக்கு தாவேகா வந்துருச்சு. தலைவரால டிசைட் பண்ண முடியல, தொண்டர்கள் டிசைட் பண்றாங்க. தொண்டர்களுடைய பேச்சை கேட்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு கட்சி தலைமை தள்ளப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த சிக்னல்ஸை விஜய் கரெக்டா கேப்சர் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி அவருடைய எதிர்காலத்து வியூகத்தை அமைச்சார் சொன்னா கண்டிப்பா அவர் இந்த கூட்டணியில தான் வருவார். தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் வருவார், வேற எங்கேயும் போக முடியாது. பை சான்ஸ் அவர் அந்த பக்கம் போனார் அப்படின்னு சொன்னா, அதாவது காங்கிரஸ் கூட ஒரு தனி கூட்டணி அமைச்சார் அப்படின்னு சொன்னா வெற்றி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நிச்சயம் கிடையாது. ஆனா இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னு சொன்னா வெற்றி நிச்சயம். யாருமே அசைக்க முடியாத ஒரு இடத்துக்கு இந்த கூட்டணி வந்து நிற்கும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இதனால ப்ராபபிலிட்டி இதுதான் நடக்க போறது, வேற எதுவும் இல்லை.
அட் த சேம் டைம் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி அரசு அமையுமா, கூட்டணியில் உங்களுக்கு இடம் கிடைக்குமாங்கிறத பத்தி பேசவே இல்லை, பேச மாட்டாரு. ஏன்? அந்த டைம் வரும்போது நம்ம பேசிக்கலாம். அதுதான் ஒரு தலைவனுக்கு அழகு. அந்த தலைவனுக்கு வேண்டிய அழகுடன் எடப்பாடி பழனிசாமி கரெக்டா பயணிச்சு போயிட்டு இருக்கிறாரு. தேசிய ஜனநாயக கூட்டணியில இன்னொரு பெரிய கட்சியாக இருக்கிற பாஜகவும் அவருக்கு அதுக்கு மேல பிரஷர் கொடுக்க விரும்பல. இதுலயே இந்த கூட்டணியிலேயே உங்களுக்கு வந்து பாமக, தேமுதிக, அப்புறம் அமமுக இது எல்லாமே கூட திருப்பியும் உள்ள வரதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எல்லாத்துக்கும் தை பிறந்தால்தான் வழி பிறக்கும் அப்படிம்பாங்க. அது மாதிரி நீங்க தை மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஜனவரி 14க்கு பிறகு ரொம்ப பயங்கரமான சூடு எடுக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். இந்த மீன் டைம் விஜய் வெளியில வந்து மக்களை சந்திக்க வேண்டிய அவசியம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. அவர் மக்களை மட்டுமல்ல, அவருடைய ரசிகர்களை சந்தித்து அவங்க என்ன விரும்புறாங்க, பாஜக கூட போகணும் விரும்புறாங்களா, காங்கிரஸ் கூட போகணும் விரும்புறாங்களா? காங்கிரஸ் வந்து இட்ஸ் அ ஃபேடட் கட்சி, அதாவது வெளுத்து போன கட்சின்னு சொல்லலாம். அதாவது நரைச்சு போன கட்சி, அடிச்சு தோச்சு வெயில காய போட்டு நரைச்சு போன மாதிரி இருக்கு இல்லையா, அந்த நரைச்சு போன கட்சியா இருக்கு. ஒரு புதிய இது இல்லை, ஒரு புதிய சிந்தனை இல்லை, புதிய தலைவர்கள் இல்லை, இளைய தலைவர்கள் யாருமே இல்லை. அந்த மாதிரி ஒரு கட்சியில போய் அந்த கட்சியை நாம வந்து கூப்பிட்டுக்கிட்டு கூட்டணி அமைச்சு அவங்களுடைய அந்த சிந்தனைக்கு நாம வந்து அடிமையிடக்கூடாதுன்னு ஒரு தன்னைத்தானே காப்பாத்திக்கிற அவசியம் ரொம்ப இருக்கு. ஆனா பாரதிய ஜனதா கட்சி அப்படி கிடையாது. நிறைய இளைய தலைவர்கள், நிறைய விஷன்ஸ், எக்கச்சக்கமான, அதாவது நம்ம நாட்டை பற்றியும் நம்மளுடைய கலாச்சாரத்தை பற்றியும் நம்மளுடைய பெருமையை பற்றியும் மிகப்பெரிய ரொம்ப அளவுக்கு அதிகமான கற்பனையோட இருக்கிற ஒரு கட்சி அது. இந்த நாட்டை 2047 உலகிலேயே மிகப்பெரிய பொருளாதாரமாக மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு இலக்கு வச்சுக்கிட்டு பயணிக்கிற கட்சி. அதனால்தான் இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க, நரேந்திர மோடி எங்க போனாலும் எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் நம்மளால சமாளிக்க முடியுங்கிற அந்த தன்னம்பிக்கையை மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். அதனால்தான் நாம வந்து பாகிஸ்தான், சவுதி அரேபியாவோட ஒரு ராணுவ ஒப்பந்தம் போட்ட உடனே கவலைப்படல, அமெரிக்காக்காரன் வந்து வரி கொள்கை பண்ணினான்னா உடனே நம்ம அதை பத்தி கவலைப்படல. இன்னைக்கு அமெரிக்கா பலூச்சிஸ்தான்ல போயிட்டு கனிம வளங்களை சுரண்ட போகுதுன்னு சொன்னா நாம அதுக்காக கவலைப்படல. எதுக்குமே கவலைப்பட வேண்டாம், நரேந்திர மோடி இருக்காரு, பாஜக இருக்கு அப்படிங்கிறது. தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணிச்சுன்னு அவர் கேட்டார் பாத்தீங்களா? அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள்லாம் கொதிச்சு போயிட்டாங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா விஜய் கரூர் சம்பவத்துக்கு பிறகு அரசியலை நன்றாக புரிந்து கொள்வார் அப்படின்னு தோணுது. கரூர் விஜய்க்கு நல்ல அரசியல் பாடம் புகட்டும். நீங்கள் தனியாக பயணிக்க முடியாது, கூட்டணியில் தான் பயணிக்க வேண்டும், பயணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் கரூர் அவருக்கு எடுத்து சொல்லும். அதற்கேற்ற மாதிரி அவர் முடிவெடுப்பார் நான் பாக்குறேன்.